மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் ராஜசேகர் அவர்கள் ஒரு 5 நிமிடம் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். ஆயிரம் ஆண்டு அடிமை விளங்கி உடைத்திருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும், சாதி மதம் எனும் சாக்கடை மீட்டெடுத்த பகுத்தறிவு பகலும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் எனது புரட்சிகர வீர வணக்கங்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தும் 3 அம்ச கோரிக்கைகள் வெற்றி பெற எங்கள் தலைவர் KM செடிபொருளின் வாயிலாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, காட்டில் உள்ள சிங்கத்திற்கு பசி வந்தால் அது தன் இரையை எப்படி அந்த இரையின் கழுத்தை நெரித்து அந்த இரையை உண்ணுமோ, அதுபோல் ஒற்றை சிங்கமாக சட்டமன்றத்தில் இருந்தாலும் இந்த ஆளுங்கட்சியின் அராஜகத்தை அவர்களின் குரல்களை நெரித்து தமிழனின் வாழ்விற்காக, தமிழனின் விடியலுக்காக, தமிழன் வாழ்வதற்காக போட்டுக் கொண்டிருக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள். இங்கே கூடியிருக்கக்கூடிய என் தமிழ இனத்திற்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, செம்மணியோடு வடவராதிக்கம் என்கிற ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன சொல்கிறது என்றால், செம்மணியில் என்ன நடந்தது? இலங்கை தமிழனுக்கான நாடு, அது தமிழனுக்கான நிலம். அங்கே ஒரு பௌத்த அரசை நிறுவி எப்படி தமிழக மக்களை, தமிழர்களை ஒரு புதைக்குள் புதைத்து கொன்று புதைத்து இன்று வரை ஐநாவால் கூட கேட்க முடியாத நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதோ, அதுபோல் இந்த இந்துத்துவ பாஜக அரசு கும்பல்களால், இந்த இந்துத்துவ சதி செயல்களால் தமிழகத்திலே இந்த வடவர் ஆதிக்கத்தால் தமிழன் நாளை இந்த நிலைமைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக இந்திய அரசை அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எச்சரித்திருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த பாராட்டை சொல்லிக் கொள்கிறேன். எங்கள் அண்ணன் KM செடிபொருள் அவர்கள் சொன்னார், வேல்முருகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்கள், இந்திய அரசு வேல்முருகனை கண்டு அஞ்சிருக்கிறது என்று. இந்திய அரசு மட்டுமல்ல, தமிழக அரசும் சேர்ந்துதான். இந்த உளவுத்துறைக்கு ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். வடவராதிக்கம்னா நம்ம தமிழ் மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இங்க ஹோட்டல்ல வேலை செய்யறவன், டீ கடையில வேலை செய்யறவன், கொத்தனார் வேலை செய்யறவன், இவெல்லாம் வடவராதிக்கம் கிடையாது. அவெல்லாம் கூலி வேலைக்கு வரவன். அவன் கூலி வேலைக்கு வர 90 விழுக்காட்டுல 10 விழுக்காட்டு பாருங்க கிரிமினல் வேலைக்கு இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிற ராஜஸ்தானை சேர்ந்த, குஜராத்தை சேர்ந்த, மகாராஷ்டிரத்தை சேர்ந்த, யூபியை சேர்ந்த முதலாளி மார்வாடி பார்ப்பன படியா கும்பல்கள் சவுகார்பேட்டை ஆக்கிரமித்த போல தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிக்கொண்டு அங்கே வந்து குடிபெயர்ந்து அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்க ஓட்டர் ஐடி வாங்குறான். அந்த டாக்குமெண்ட் ஓட்டர் ஐடி வாங்குறான். அவன் ஓட்டர் ஐடி வாங்குறானே, மானங்கட்ட தேர்தல் ஆணையமே அந்த மார்வாடிக்கு, இங்க அடுக்குமாடில குடிக்கிற அந்த மார்வாடிக்கு இங்க ஒரு ஓட்டு இருக்கு. அவனுக்கு ராஜஸ்தான்லயே ஒரு ஓட்டு இருக்கு, குஜராத்லயே ஒரு ஓட்டு இருக்கு, யூபில ஒரு ஓட்டு இருக்கு. நீ அதை கேட்பியா? நீ அவன் இங்க ஓட்டு போடுறான், உன் லட்சணம் நீ 8 கட்ட தேர்தல் நடத்துற, அவன் இங்க ஓட்டு போட்டு திரும்ப ராஜஸ்தான் போய் அங்க போய் ஓட்டு போடுறான். அப்போ வடவருக்கு இங்க ஓட்டுரிமை கொடுக்க கூடாது. நாம வடவர்னா கூலி வேலைக்கு வர வடவர் கிடையாது. ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இப்ப என்ன பண்றாங்க? இங்க உட்கார்ந்துகிட்டு அடுக்குமாடி குடியிருப்பில் ரொம்ப சொகுசா, நான் முதலாளி, நான் வியாபாரம் பண்ண வந்திருக்கேன், நான் தொழில் பண்ண சொல்லி ரொம்ப சொகுசா உட்கார்ந்துக்கிட்டு RSS பாஜக போன்ற மோசடி பேர்வழி கும்பல்களுக்கு பணத்தையும் கொடுத்து இங்க கூலி வேலைக்கு வரக்கூடிய அந்த பீகாரை சேர்ந்த, ஒடிசாவை சேர்ந்த, வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த அந்த கூலி தொழிலாளர்களை விலக்கி வாங்கி ரவுடிசம் செய்வதற்கும், நம்முடைய தமிழ் பெண்களை கற்பழிப்பதற்கும், கொள்ளையடிப்பதற்கும், கொலை செய்வதற்கும் பயன்படுத்துகின்றார்கள். நமது நோக்கம் என்பது வட மாநிலத்தவர் இங்கு வாக்குரிமை மட்டுமல்ல, இந்த மண்ணில் நிலம் கூட வாங்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பது நாம் அப்புறப்படுத்த வேண்டும். அதுவரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு தமிழக மக்கள் கட்சி போராடும் என்று சொல்லிக்கொண்டு அண்ணன் KM செடிபொருளின் வாயிலாக நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அருமை அண்ணன் சுப தனசேகரன் அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள்.